சிவகங்கை கோட்டையை கைப்பற்றியது வேலு நாச்சியார்னு நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க வெற்றிக்கு பின்னால் பல பேர் இருந்தாலும் 2 பெண்களின் தியாகம் இல்லை என்றால் இது எதுவுமே இல்லைன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். வேலு நாச்சியாரின் கணவன் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட போது வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்கள் பிடியிலிருந்து மறைமுகமாக எண்ணினார். அப்போது காட்டின் வழியாக சென்ற வேலு நாச்சியாரை ஒரு பெண் பார்த்தார். அப்பெண்ணிடம் வேலு நாச்சியார், என்னை பின்தொடர்ந்து எவர் வந்து உன்னிடம் கேட்டாலும் நான் எங்கு சென்றேன் என்பதை நீ கூறக்கூடாது என்று அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். பிறகு அவள் சொன்னது போலவே ஆங்கிலேயர்கள் வேலுநாச்சியாரை தொடர்ந்து வர அப்பெண்ணிடம், நீ இங்கு வேலுநாச்சியாரை கண்டாயா என்று கேட்டபொழுது, ஆம் நான் கண்டேன், ஆனால் கூற மாட்டேன் என்று கூறிவிட்டார். இதனை கேட்ட ஆங்கிலேயர்கள் சற்று கோபமடைந்து அவளை பல சித்திரவதை செய்த போதும் அவள் வேலுநாச்சியார் எங்கு சென்றாள் என்பதை கூறவில்லை. இதனால் கோபமடைந்த ஆங்கிலேயர்கள், தமிழ் மண்ணுக்காக உன் தலை உருவதில் தவறில்லை என்று அவளை உயிரை மாய்த்தார்கள். இந்த வீரமங்கையின் தியாகம் இல்லையெனில் வேலு நாச்சியாரின் மறைமுக வாழ்விற்கு முற்றுப்புள்ளி அன்றே விதைத்திருக்கும். அப்படிப்பட்ட வீர தமிழச்சியின் பெயர்தான் உடையாள்.